வெரி நைஸ் டு மீட் யூ ஆல். இன்னைக்கு நம்ம 4th ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கிளாக்டு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தோம். இந்த கிளாக்டு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் என்ன டிஃபரன்ஸுங்கிறது நேற்று நம்ம சொன்னோம். ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்ல R is equal to 1, S is equal to 1 அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு என்ன ஸ்டேட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா நாட் அலௌடு ஸ்டேட் அப்படின்னு கிடைச்சது. அப்போ அந்த ஸ்டேட்டை அலௌடு ஸ்டேட்டா மாத்துறதுக்கு இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல டெவலப் பண்றாங்க அப்படின்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு டெவலப் பண்றாங்க. அப்போ ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல இந்த கண்டிஷன் நம்ம ரெண்டுமே ஹை கொடுக்குறப்ப இன்புட்ல போத் இன்புட்ஸ் ஆர் ஹை கொடுக்குறப்ப அலௌடு ஸ்டேட்டா மாறுது. J is equal to 1, K is equal to 1 கொடுத்தோம்னா அலௌடு ஸ்டேட். அந்த அலௌடு ஸ்டேட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டாகிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று பார்த்தோம் டாகிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. அந்த டாகிள் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா இன்புட் ரெண்டுமே கேஸ் ஈக்குவல் டு 1, ஜேஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இன்புட் இருந்துட்டே இருந்ததுன்னா டாகிள் ஆகிட்டே இருக்கும். அவுட்புட்ல என்னன்னா கீஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 0வா இருக்கும். அப்புறம் மாறிட்டே இருக்கும், டாகிள் ஆகிட்டே இருக்கும். அதை தான் ரேசிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேசிங் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த ரேசிங் கண்டிஷனை எலிமினேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்லேவ் அப்படிங்கிற ஃபிளிப் ஃப்ளாப்பை ஆட் பண்றோம். அப்ப அந்த ரேசிங் அரௌண்ட் த கண்டிஷன் எலிமினேட் ஆகி போகும் ஸ்லேவ் இருக்கிறதுனால. அந்த ரேசிங் கண்டிஷனை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப வேண்டாம், நான் அப்புறம் காலேஜ் திறக்கிறப்ப சொல்றேன். இதுதான் என்னதுன்னா ஜேகே மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப். எப்பா பாக்குறதுக்கு என்னமோ சர்க்யூட் பெருசா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இதுல பாத்தீங்கன்னா 2 ஜேகே இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப், இது ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப். மாஸ்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும், ஸ்லேவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மாஸ்டருக்கு ஸ்லேவ் அடிமை அப்படிங்கிறது தான் இதனுடைய வேலை. மாஸ்டர் என்ன சொல்லுதோ அதை இது செய்யும். மாஸ்டர் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணா இது ரைட் பண்ணும். மாஸ்டர் என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே இதை சிட் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணும், அவ்வளவுதான். இது என்ன சொல்லுதோ அதை செய்யறதுதான் இதனுடைய வேலை, ஸ்லேவனுடைய வேலை. இப்ப நம்ம இத சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த அண்ட் கேட்ல எத்தனை அண்ட் கேட்னா 1 2 3 4 அண்ட் கேட் இருக்கு. இந்த 1 2 3 இன்புட்ஸ் அண்ட் கேட். இந்த 3 and 4 2 இன்புட் அண்ட் கேட். மற்றபடி நார் கேட் 4 இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அது லேட்ச், ஆர்எஸ் லேட்ச்னு சொல்லுவோம். அதான் ஆர்எஸ், இது ஒரு ஆர்எஸ் லேட்ச், இது ஒரு ஆர்எஸ் லேட்ச். இப்ப இதை நம்ம வெரிஃபை பண்ண போறோம். இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டருடைய ஃபிளிப் ஃப்ளாப்னுடைய அவுட்புட் Q1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இது Q1 பார்னு எடுத்திருக்கோம். ஸ்லேவனுடைய அவுட்புட் என்ன எடுத்திருக்கோம்னா Q பார்னு எடுத்திருக்கோம். இதுல இந்த மாஸ்டருடைய அவுட்புட் Q1 கொண்டு போய் எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே S2 அப்படிங்கிற இடத்துல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாஸ்டருடைய Q1 பார் கொண்டு போய் என்னன்னா மேல R கொடுத்துருக்கோம். ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் கேட் 3ல எல்லாம் கொடுத்துருக்கோம். கிளாக் பல்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதுல கிளாக் பல்ஸ் தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். கிளாக் பல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதான் கிளாக் பல்ஸ். இதுல சிபி நான் சொன்ன மாதிரி சிபின்னு சொல்லலாம். இதுல இந்த சிபி இங்க இருந்து இது மாஸ்டருக்கு டைரக்டா கிளாக் வருது. அதுல இருந்து எடுத்து என்ன பண்றோம்னா ஒரு நாட் கேட் போட்டு கொண்டு போய் ஸ்லேவுக்கு கிளாக் கொடுக்குறோம். நாட் கேட் கொடுத்தா என்ன ஆகும்னா இங்க என்ன இருக்கோ அது காம்ப்ளிமெண்டா வரும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. இப்ப கிளாக் பல்ஸ்ல இது வேவ்ஸ். இப்ப லோவ்ல இருந்து ஹை போகுது. இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இது ஒரு சைக்கிள்ங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சைக்கிள், இது ஃபுல் வேவ். இது ஹாஃப் சைக்கிள், இது ஒரு ஹாஃப் சைக்கிள். இப்ப பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ஹை. அப்ப இந்த இடத்துல நம்ம ஹை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்துல ஸ்லேவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்க 1 அப்படின்னா நாட் கேட் இங்க என்ன இருக்க 0 இருக்கும்.
அப்ப ஸ்லேவ் ஆக்டிவா இருக்கிறப்ப, சாரி, மாஸ்டர் ஆக்டிவா இருக்கிறப்ப ஸ்லேவ் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். மாஸ்டர் ஆக்டிவ், அதே நேரத்தில் ஸ்லேவ் வந்து இன்ஆக்டிவ். இப்ப கிளாக் வந்து லோ வருதுன்னு வச்சுக்கோ. கிளாக் லோ போறப்ப இங்க 0, இங்க 0ன்னா இங்க என்ன வரும் 1. இப்ப மாஸ்டர் வந்து இன்ஆக்டிவா இருக்கிறப்ப ஸ்லேவ் வந்து ஆக்டிவா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எல்லா கவனி, கிளாக் பல்ஸ்ல ஹை, மாஸ்டர் ஹை கொடுக்கிறப்ப மாஸ்டர் ஆக்டிவ். இங்க ஹை இருக்கிறப்ப என்ன வரும், இங்க 0 வரும். 0னா இன்ஆக்டிவ். எப்பயெல்லாம் மாஸ்டர் ஆக்டிவா இருக்கிறப்ப ஸ்லேவ் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். மாஸ்டர் வந்து இன்ஆக்டிவா இருக்கிறப்ப ஸ்லேவ் வந்து ஆக்டிவா இருக்கும். இது மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வெரிஃபை பண்றதுக்கு இங்க டேபிள்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, அதாவது ட்ரூத் டேபிள் போடுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. சும்மா அப்படியே நான் வெரிஃபை பண்றேன். ஒரு 3 கண்டிஷன் மாத்திரம் வெரிஃபை பண்றேன். அதை மாத்திரம் நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரீசெட் கண்டிஷன் நான் வெரிஃபை பண்றேன். இப்ப கிளாக் பல்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹை கொடுக்குறோம். கிளாக் பல்ஸ் ஹை. அப்போ மாஸ்டர் ஹை கொடுக்குறோம். மாஸ்டருக்கு ஹை கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்லேவ் என்ன ஆகும் அப்படின்னா லோல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆக்டிவ், இது இன்ஆக்டிவ். இதுல உங்களுக்கு டவுட் இல்லை, இப்ப சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜேஸ் ஈக்குவல் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப அதுக்கு முன்னாடி இனிஷியல் அசியூம் தட் இனிஷியல் என்ன பண்றோம் அப்படின்னா கீஸ் ஈக்குவல் டு 1, கியூ பார்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். கியூ இஸ் ஈக்குவல் டு 1, கியூ பார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியல், அதை அசியூம் தட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 இங்க வருது. அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா அதே தான் 1 0 இருக்குதுன்னு நினைச்சுக்கோ. அதே தான் இங்கேயும் இருக்குது. இப்ப இந்த அவுட்புட்ல இல்ல இந்த 1 இங்க வருது இன்புட்டுக்கு. கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கேஸ் ஈக்குவல் டு, நம்ம இனிஷியல் ரீசெட் கண்டிஷன் கேஸ் ஈக்குவல் டு 1, ஜேஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப கேஸ் ஈக்குவல் டு 1, கிளாக் ஹை. இங்க பாத்தீங்கன்னா கிளாக் ஹை, இங்க இருந்து வர்ற அவுட்புட் இது 0, ஜேஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 0. அப்ப இந்த 3 ஆல் தி இன்புட்ஸ் ஆர் ஹைனா அவுட்புட் வந்து ஹை வரும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல 1, இது 0. அப்போ உங்களுக்கு தெரியும் திஸ் 1 ஃபோர்ஸஸ் இன்ட்டு என்னன்னா 0, 1 ஃபோர்ஸஸ் இன்ட்டு 0. இந்த 0 இங்க வருது. அப்ப இங்க என்ன வரும், 0 பிளஸ் 0 பார் இஸ் ஈக்குவல் டு 0 பார் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா 1 வருது. இது மாஸ்டர்ல நடக்குது. மாஸ்டர்ல பாசிட்டிவ், அதாவது ஹை வர்றப்ப, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்ப இது நடக்குது. இப்ப முடிஞ்சு போச்சு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இந்த ஹை முடிஞ்சு போச்சு, லோ வரப்போகுது. அடுத்து இந்த லோ, அதாவது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்போகுது. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் முடிஞ்சு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்போகுது. இப்ப என்ன, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்ப இங்க 0 ஆயிரும். இங்க 0 வரப்ப இங்க என்ன ஹை 1 ஆயிரும். இங்க 1 வரப்ப என்ன நடக்கு அப்படின்னு பாருங்க. இந்த 1 இங்க வந்துருது, இங்க 1, இங்க 1 வருது, இந்த 0 இங்க வருது, இங்க 1 தான். இப்போ 1 1 1 அப்படின்னா இங்க ஹை வரும், இங்க லோ வரும். திஸ் 1 ஃபோர்ஸஸ் இன்டு 0. அப்ப இங்க 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்க என்ன வரும் 1 நமக்கு தெரியும் 1. இப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ரீசெட் சொல்லுவோம். ரீசெட் அது என்னதுன்னா Q is equal to 0, Q bar is equal to 1 அப்படின்னா ரீசெட். நம்ம டேபிள்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு ஸ்டேட். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. அடுத்து என்ன பண்றோம்னா செகண்ட் கேஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா K is equal to 0, J is equal to 1 அப்படின்னு கொடுக்குறேன். இது செட்டா வரும். ஏன்னா J is equal to 1ன்னா செட்டுன்னு தானே அர்த்தம், உங்களுக்கு தெரியுமில்ல. இப்ப பாரு, இப்ப கன்ஃபியூஸர் ஆகுங்க. நான் இந்த இடத்துல இதை பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேட் வந்து என்ன, K is equal to 0, K is equal to 0, J is equal to 1 அப்படின்னு கொடுக்குறோம். கிளாக் ஹை, இங்க ஹைன்னா இங்க லோ வந்துடும். மற்றபடி இந்த கன்ஃபியூஸ் ஆகாத, இதெல்லாம் அடிச்சிடறேன் நான். இது இருக்கட்டும், இதெல்லாம் அழிச்சிடும்.
இங்கே பாருங்க, இப்போ கேஸ் ஈக்குவல் டு 0, ஜேஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். அப்போ இது இந்த இடத்துல 0 இருக்கும், இந்த 0 இங்கே வந்துடும், இங்கே 1, அப்போ இங்கே 1 வருது, இந்த 1 இங்கே வந்துடுது. ஏற்கனவே ஜேஸ் ஈக்குவல் டு 1, அப்போ இங்கே ஹை வருது, இது 0. இல்லை கவனி, இது வரைக்கும் சொல்லிட்டேன் 0. திஸ் 1 forces into இங்கே என்னது 0, திஸ் 1 forces into 0. இந்த 0 இங்கே வருது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது அப்படின்னா 0 + 0 bar is equal to 0 bar is equal to 1 வருது. இந்த இடத்துல 1, இந்த 1 இங்கே வருது. அடுத்து இது வந்து பாசிட்டிவ், அடுத்து இந்த கிளாக் வரப்ப இந்த கிளாக் நடக்குது. அடுத்து என்ன பண்ணா, அடுத்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்ப என்ன ஆகும்னா இது 0 ஆயிரும், இது 1 ஆயிடுது. இப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்ப இந்த டேட்டா இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற 1 இங்கே வருது, ஏற்கனவே கிளாக் ஹை சொல்லியிருக்கோம். இந்த 0 இங்கே போயிடுது, இந்த 0 இங்கே போயிடுது, இந்த 1 இங்கே இருக்கு. இது இந்த 4th AND கேட் ஹை வருது, திஸ் forces into 0. இந்த 0 இங்கே வருது, இது 0. இப்போ 0 + 0 bar is equal to 0 bar is equal to 1. இப்போ 1. அப்போ Q is equal to 1 அப்படின்னா செட், Q is equal to 1, இங்கே Q bar is equal to 0னா செட் கண்டிஷன் அர்த்தம். இப்போ ரீசெட் கண்டிஷன் பார்த்துட்டோம், செட் கண்டிஷன் பார்த்துட்டோம். இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைசி ஒன்று என்னதுன்னா டாகிள் கண்டிஷன். டாகிள் இது அடிச்சிடுறேன், இடம் இல்லை. டாகிள் கண்டிஷன் அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ டாகிள் ஸ்டேட் பார்க்க போகிறோம். டாகிள் ஸ்டேட்னா நம்ம என்ன பார்க்கணும்னா கேஸ் ஈக்குவல் டு 1, ஜேஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கண்டிஷன் இது கொடுக்குறப்ப ஏற்கனவே என்ன இருக்கு அப்படின்னா கியூஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு, கியூ பார் இஸ் ஈக்குவல் டு 0 உள்ள இருக்கு, இந்த கண்டிஷன் இருக்கு. இப்போ இது ரெண்டுக்குமே இதுக்கு கை கொடுத்துட்றேன், இது கை கொடுத்துட்றேன். இப்போ கிளாக் ஹையாக இருக்கு, இந்த 1 இங்கே வருது, இங்கே 1 இருக்கு. அப்போ இந்த அவுட்புட்டில் இங்கே என்ன வரும்னா 1 வரும், இங்கே 0 வரும், இங்கே ஹை, இங்கே ஹை, அப்போ இது 0. அப்போ திஸ் 1 forces into 0, திஸ் 1 forces into 0. இப்போ 0 இங்கே வருது, இங்கே என்ன 1 வருது. இது என்னது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இங்கே நடக்குது. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் முடிஞ்சு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரப்போ டக்குன்னு என்னதுன்னா ஸ்லேவ் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸ்லேவ் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸ்லேவ் ஆக்டிவ் ஆகிறப்ப இங்கே 0, இங்கே 1, இங்கே வந்து 1, இங்கே 0, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே கவனி, இங்கே என்ன இருக்குது. இப்போ இந்த 0, இந்த 1 இங்கே போகுது, இந்த 0 இங்கே வந்துடுது. அப்போ இந்த இன்புட் AND கேட்டில் 3 வந்து என்ன ஆகுதுன்னா அவுட்புட்டில் இந்த இடத்துல ஹை வருது, இது இங்கே 0 வருது, திஸ் 1 forces into 0, இந்த 0 இங்கே வருது, 0, இது 1. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே உள்ள என்ன இருந்தது Q equal to 1, Q bar equal to 0 இருந்தது. அப்போ K equal to 1, J equal to 1 வர்றப்ப அவுட்புட்டில் என்ன ஆகுது அப்படின்னா Q equal to 0வும் Q bar equal to 1 மாறுது. இது எப்படி இருந்ததோ அது 1 இருந்தால் 0 மாறும், 0 இருந்தால் 1 மாறுது. இதுக்கு பேர் தான் அது டாகிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் டாகிள் ஸ்டேட். இதான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கிளாக், அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்ப மாஸ்டர் ஆக்டிவ், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்ப ஸ்லேவ் ஆக்டிவ், அவ்வளோதான் முடிஞ்சது. இது ஆக்டிவாக இருக்கிறப்ப இது இன்ஆக்டிவாக இருக்கும், இது ஆக்டிவாக இருக்கிறப்ப இது இன்ஆக்டிவாக இருக்கும். மற்றபடி இவ்வளோதான். இது வெரி 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 சிம்பிள். இதில் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் நான் கொடுத்த நோட்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் நான் அனுப்புகிறேன், அப்படி என்ன வீடியோ அனுப்புகிறேனோ நீ அதை இதுக்கு முன்னாடி நான் அனுப்புன நோட்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீ கவனிச்சிங்கன்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக வீடியோ பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு புரிகிறது கஷ்டம். முதல்ல நான் அனுப்புகிற ஒவ்வொரு டைமும் நான் அனுப்புகிற நோட்ஸை முதல்ல படிச்சுட்டு வீடியோவை பாரு, அப்போ தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜேகே மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப், வெரி சிம்பிள்.
இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கார் அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிள் போடு, இதுக்கு ஒரு சிம்பிள் போடு, வந்து கிளாக் கொடுத்து முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கும் உங்கள் என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அனுப்புகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறதையும் நான் நம்புகிறேன். அதை பண்ணுங்கள். அடுத்து இதில் எந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்காது. அந்த டவுட்ஸ் இருந்தால் எனக்கு என்கிட்ட ஃபோனில் கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி, யாருக்காவது புரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஒரு 5 to 6 அப்ளிகேஷன். வெரி சிம்பிள். நான் என்கிட்ட உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். அந்த நோட்ஸில் இருக்குது, அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் அந்த பாயிண்ட்ஸை மாத்திரம் நான் லைட்டாக சொல்லிடுறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து நம்பர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப். இது 7 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். நம்பர் 1 அப்படின்னு ஏற்கனவே இந்த இடத்துல நான் எழுதி போட்டிருப்பேன். சிங்கிள் பிட் மெமரி யூனிட் இல்லை செல் எப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இது ஒரு சிங்கிள் பிட் மெமரி யூனிட், அதில் எந்த மாற்றம் இல்லை. அடுத்து வந்து நம்பர் 2 என்ன அப்படின்னா, டேட்டா ஸ்டோரேஜ். இது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்பர் 3 என்ன அப்படின்னா, இது எங்க யூஸ் பண்றாங்க? இஸ் யூஸ்டு இன் டிஜிட்டல் கவுண்டர்ஸ். அடுத்த நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல படிக்க போறோம். கவுண்டர்ஸ்ல ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஃபுல்லா கவுண்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. டிஜிட்டல் கவுண்டர்ஸ்ல ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி யூஸ்டு இன் ரிஜிஸ்டர்ல யூஸ் பண்றாங்க. என்ன ரிஜிஸ்டர் எப்படின்னா, ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர். ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்லையும் ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர்லையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றாங்க. ஸ்டோரேஜ் ஷிஃப்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர்ல ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றாங்க. கவுண்டர்ஸ்லையும் ரெஜிஸ்டர்ஸ்லையும் யூஸ் பண்றாங்க. அடுத்து என்னது அப்படின்னா, டேட்டாவை ஷிஃப்ட் பண்றது. இன்னொன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் எதை யூஸ் பண்றாங்க? டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு பார்த்தோம். இது முக்கியமா இன்னொரு அப்ளிகேஷன் என்னன்னா, அன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் சொன்னேன், டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொன்னேன். இன்னொன்னு யூஸ்டு இன் ஃப்ரீக்வன்சி டிவைடர். ஒரு ஃப்ரீக்வன்சினா உங்களுக்கு தெரியும், அதை டிவைட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஃப்ரீக்வன்சி டிவைடரா யூஸ் பண்றாங்க, டி ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்றாங்க. இப்படி நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 5 அப்ளிகேஷன் வருது. இன்னொன்று என்னதுன்னா 6 என்னதுன்னா, யூஸ்டு இன் பல்ஸ் ஜெனரேட்டர். பல்ஸ் ஜெனரேட்டர்ல யூஸ் பண்றாங்க. இப்போ அப்ளிகேஷன் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிறது சிங்கிள் பிட் மெமரி யூனிட்டா இருக்கு. ஒரு பிட்டுங்கிறது 0 or 1 இதை ஸ்டோர் பண்றது அப்படின்னு அர்த்தம். மொத்தத்தில் இந்த டிவைஸ் பேர் என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்றாங்க. அப்போ மொத்தத்தில் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ்ல ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றாங்க. இந்த டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ்ல n நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். அந்த ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ்டு இன் டிஜிட்டல் கவுண்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ்டு இன் ஷிஃப்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா யூஸ்டு இன் ஃப்ரீக்வன்சி டிவைடர்ல யூஸ் பண்றாங்க. இது யூஸ்டு இன் பல்ஸ் ஜெனரேட்டர். பல்ஸ்னா ரெக்டாங்குலர் ஸ்கொயர் வேவ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஜெனரேட்டர்ல யூஸ் பண்றாங்க. என்னது ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றாங்க. திஸ் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிட்ல வந்து நம்ம இது ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நீங்க எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளாஸ் 5ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 555 டைமர் பார்க்க போறோம்.
ட்ரிபிள் டைமர் பார்க்கணும். இது ஏற்கனவே உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன். அசைன்மெண்ட் எழுதுறப்ப நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தரவாக படிச்சிருப்பீங்க. நான் இதுக்கு உடனே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் டைமருக்கு நான் நோட்ஸ் அனுப்பிட்டு தான் நான் அடுத்த கிளாஸ் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த அடுத்த வீடியோ கிளாஸ் நான் போடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நோட்ஸை ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கணும். நான் அனுப்புகிற நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். இன்றைக்கி நான் அனுப்பிடுவேன், நாளைக்கு இதனுடைய வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த லாக்டவுன் பீரியடை வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதில் செலவழிங்க. தேவையில்லாமல் வெளியே போகாமல் வேறு எதுலேயும் நம்மளுடைய மனதை சிதற விடாமல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அடுத்து ஜூன் ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போ டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.